நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 273வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு. அந்த குருவும் அந்த பரம்பரா பற்றி நேற்று பேசின ஓரளவுக்கு. ஸோ இந்த இதில் குருன்றதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும், அந்த குருமண்டல பூஜா பண்ணும்போது வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேர்டு, அதெல்லாம் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இப்போ இந்த குருமண்டலா போர்டு எல்லாருமே ஸ்ரீவித்யா ஃபாலோ பண்ணி அந்த குருபீடமாக வச்சுருக்கவா இது இருக்கணும். இந்த இது இஸ் கால்டு குருமண்டலத்தினுடைய போர்டு. இது எல்லாருக்கும் இது இருக்கும். கிட்டத்தட்ட இது பிரகாரம் பார்த்தா 170 குருமார்கள் வருவா எங்கள் குருவோட சேர்த்து. சிவாளுக்கு எப்படி பண்ணுறது பூஜை பண்ணுவோன்னு பாருங்கள். இது இருக்க தனியாக ஷீட்ஸ் இருக்குது. ஒரு 10 லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மந்திரங்கள்லாம் இருக்கும். இதில் யார் யார் எங்கெங்கே இருக்கா, சித்தர்கள், சாரணர்கள், மகரிஷிகள், இந்த ஸ்ரீகிருஷ்ணர், அவர் புள்ள பிரத்யும்னர், அனிருத்தன், எல்லாருக்கும் வரும் இந்த பிளேசஸ்ஸு. இந்த போர்டை நான் எப்போ பண்ணேன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிந்து 2012ஆம் வருஷம் அரியத்தூரில் கிரகப்பிரவேசம் ஆச்சு. அதை ஒட்டி முதல்ல குரு பூஜை அங்கே தான் ஆரம்பித்தேன். குரு பூர்ணிமா அன்றைக்கி நான் பண்ணுவேன் இந்த போர்டு வச்சுட்டு. ஸோ இது எப்படி பூஜை பண்ணும்போது பார்க்கும்போது இவ்வளோ தான் என்னுடைய ஸ்ரீகுரு சம்பகாம்பா அரியத்தோட கிரகத்தில் ஒரு மண்டபத்தோட இந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. இங்கே ஆற்றுல இருக்கிறது சின்னதாக இருக்கும், இது பெரிய சைஸ் ஃபோட்டோ. அது நான் அந்த இடத்த ரொம்ப லைக் பண்ணேன். அந்த அம்மா ஜீவித காலத்தில் அரியத்தை ரொம்ப பிடிச்சிக்கடா ராஜா அப்படின்வா. அப்போ வீடு அமையலை, அந்த நிலத்தை தான் காமிச்சா அம்மாவுக்கு. அதுக்கப்புறமா திருப்பி இங்கேருந்து எல்லாரையும் ஐஷம் வரது கஷ்டம் சொல்லிட்டு நம்ம என் கிரகத்திலே பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது குருமண்டல பூஜை பண்ணும்போது குரு பூர்ணிமா போது எடுத்த ஃபோட்டோ. அது இதில் எல்லா குருமார்கள், சாய்பாபா இருப்பார், எல்லோரும் இருப்பார், ஆதிசங்கர் இருப்பார், வியாச மகரிஷி இருப்பார், எல்லாரும் இருப்பார். அதில் இந்த இதில் சொல்லும்போது இந்த 170 பேர் சொன்னோம் இல்லையா, அதை 2-3 அசிஸ்டன்ஸ் இருக்கணும் சுற்றி. நானே வைக்க முடியாது எல்லாத்தையும். சரி, 4 பக்கத்துக்கு ஆள் இருக்கணும் வைக்கிறதுக்கு. அந்த பேர் சொல்லும்போது பாதுகாப்பு பூஜையாக சொல்லும்போது அந்த எலும்புச்சம்பழத்தை அதில் இப்போ மனோஜ்குமார் ஒரு பையன், ஆந்திராக்கார பையன், அவன் சிஷ்ய பையன். எனக்கு கடந்த 10 வருஷமாக அவன் தான் எலுமிச்சம்பழம் வாங்கி தந்துடுறான். 200 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கொடுத்துருவான் பூஜைக்காக. சரி, இது எல்லாருக்கும் ஒரு 4-5 பீஸ் கிடைக்கும் அந்த எலுமிச்சம்பழம். இது எலுமிச்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நிஜமாகவே அவள் வியாபிச்சுடுறான் அந்த இடத்துல. அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன், இது புருடா சொல்ல நினச்சிக்க மாட்டேன். அந்த எலுமிச்சம்பழத்தை அவள் பேர் சொல்லி அங்கே வச்ச உடனே நமக்கு ஏதோ பரவச நிலை உண்டாகிடுறது. அன்னைக்கு முழுக்க அந்த திங்கிங் தான் இருக்கும். எனக்கு வேறு எதுவுமே ஐ வில் நாட் பாதர் அபவுட் எனிதிங். இதில் என் குருமாவும் இருக்கா, குருத்ரயமும் இருக்குது. இந்த ஃபோட்டோ மகாபிரிவர் ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே இருக்கும் அதில். இப்போ அதான் என்னுடைய ஸ்ரீகுருவான சம்பகாம்பா, அதே ஸ்ரீமதி லட்சுமி சந்திரமௌலின்னு பேர். நான் வாத்துக்கா சந்திரமௌலி, கொரட்டூரில் வசிச்சிருந்த 63 வயசுக்கும் ஜீவிதமாக இருந்த ரொம்ப என் மேலே வாஞ்சையாக இருப்போம். கூட்டு எந்த குருவும் செய்ய மாட்டேன். எனக்கு கூட்டு மந்திர பரிசெல்லாம் பண்ணியிருக்கேன். ரீகால் ஒன் இன்ஸ்டன்ட்டு, மகாகணபதி உனக்கு ஆச்சார ராஜா இல்லைம்மா என்ன சரி சொல்லிட்டு ஷீ ஃபிக்ஸ் த டேட்டு, நட்சத்திரத்தை வச்சு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எர்லி மார்னிங் 4 மணிக்கு வர சொன்னான். ஸோ நான் போய் இந்த எர்லி மார்னிங் நிறைய பிளேட்ஸ், பழங்கள், பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு போனேன். உட்காந்து வச்சு அவள் என்ன பண்ணியிருக்கா பாருங்கள். மகாகணபதினு சொல்லி குழக்கட்டை பண்ணி வச்சுருந்தேன். பூரணம் வச்ச குழக்கட்டைகள் ஒரு 25 குழக்கட்டை. அப்பம் இருந்தது, குழக்கட்டை, அப்பம், பச்சரிசி இட்லி, பாயசம், வடை, இதெல்லாம் எர்லி மார்னிங் 4 o'clock அங்கே பண்ணி சுட இறங்குது. ஜஸ்ட் இமேஜின்.
சொல்லி இப்போ அந்த பக்கத்தை உட்காந்துச்சுன்னு அவள் என்ன பஞ்சகச்சம் கட்டிக்க சொல்லி அந்த அம்மா மடிசார் கட்டி இந்த உட்காந்துட்டு ஒரு கிரேபாசம் போயிட்டு வந்தாள். 4 மணிக்கு போய்ட்டு 4:30 வந்துட்டு அவள் போய்ட்டு வந்து என் வலது காலில் 3 தடவை சொல்லி கையில் எழுதி கொடுத்தா. ஆனால் ஓன் இதில் அந்த மந்திரத்தை எழுதி எனக்கு உபதேசம் பண்ணேன். அந்த இன்சிடென்ட் மறக்கவே முடியாதனால. ஒரு சிஷ்யனுக்கு எப்படி உபதேசம் பண்ணுறதுன்னு பாருங்கள். அவளோட குரு இந்த பாலானந்தநாதர் காமகோடி சாஸ்திரிகள். இப்போ இது சொல்ல இருக்கும்போது ஒரு விஜயகுமார் ஒரு பையன் நவராத்திரின் போது எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனான். அந்த பையன் ஃப்ரம் ஸ்ரீபெரும்புத்தூர். என்னவோ அவன் யாரும் கூட தெரியாது. சார் நான் தான் சார் விஜயகுமார் வந்திருக்கேன்னா வடகண்ணன். அவன் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். பூர்ணானந்தநாதர், அதெல்லாம் இல்லை, ஃபோட்டோவெல்லாம் கிடையாது. குஹானந்தநாதர், சித்தானந்தநாதர், பாலானந்தநாதர், கடைசியில் 3 பேர். என் குரு அம்மா 4 பேர் ஃபோட்டோ தான் இருந்தது என்கிட்ட. அவன் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸப்ட் பூர்ணானந்தநாதரை தவிர மிச்சம் எல்லாருக்கும் எங்கெங்கேருந்து ஃபோட்டோ கண்டுபிடிச்சி அந்த லிஸ்ட்டு அந்த 9 பேர் குருக்களை என்னையும் சேர்த்துட்டான். என்னுடைய இந்த நாமகரணம் வந்து எனக்கு பிஆர் ராஜான்றது அபிஷியல் ரெக்கார்டு தவிர எனக்கு வந்து பேர் வச்சது வந்து சந்திரசேகர் சர்மா தான் எனக்கு. ஸோ அதையும் போட்டு சார் நான் உங்களை குரு வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அவன் போட்டிருக்கான் பாருங்கள். இந்த குரு பரம்பராவில் எப்படி வருது பாருங்கள். பூர்ணானந்தநாதருக்கு ஃபோட்டோ கிடையாது, சாந்தானந்தநாதருக்கு ஃபோட்டோ இருக்குது, அதாவது விமலானந்தநாதர் இருக்குது, அடுத்து பிரகாஷானந்தநாதர், ஆத்மானந்தநாதர், பூர்ணானந்தநாதர், சாந்தானந்தநாதர் அவர் 2 பேருக்கு இல்லை. விமலானந்தநாதருக்கு இருக்குது, பிரகாஷானந்தநாதருக்கு, ஆத்மானந்தநாதருக்கு ஃபோட்டோ. குஹானந்தநாதருக்கு நானே வச்சுருக்கேன் ஃபோட்டோ. அடுத்தது இந்த பக்கத்தில் சிதானந்தநாதன்ற சுப்பிரமணிய சார், சிதானந்தநாதர், பாலானந்தநாதர் காமகோடி சாஸ்திரி, எங்கள் குரு அம்மா சம்பகாம்பா. இது என்னையும் சேர்த்து அவன் சந்திரசேகரானந்தநாதன் வச்சுட்டான். அவன் பேச்சு விட்டுட்டான் எனக்கு. இந்த குரு சிஷ்ய மனோபாவம் சொல்கிறான். இப்போ நானே வச்சுக்கல அதை, ஆனால் அவன் போட்டு கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி இதை போட்டு சார் ஃபார் யுவர் அப்ரூவலும் அமைச்சிருந்தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குரு சிஷ்ய மனோபாவன்றது அந்த மாதிரி வரணும். அதாவது அண்டர்ஸ் அந்த வயசு அவன் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி அவன் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணால் தான் அதெல்லாம் வரும், இல்லைனா வராது. அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிஷ்யர்கள் யார் வேணால் குருவாக இருக்கலாம், யாரோட சிஷ்யர்களாக இருக்கலாம். அந்த குருக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் எப்படி தரணும். அதே மாதிரி என் குரு ஜீவித காலத்தில் அவளை பற்றி நிறைய இன்சிடென்ட் நான் எழுதியிருந்தேன். கலாவலி ஒரு மேகசின் 48 வருஷம் நடத்தினார். ஜேஆர் சர்மான்னு ஒருத்தர் ஏத்தாத்தில் இருந்தார். நான் பைசாலாம் வாங்கிக்க மாட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப ஏஜ்டு பர்சன், நல்லவர். 95 வயசு வரைக்கும் 2 வீலர் ஓட்டியிருந்தார். மயிலாப்பூரில் போயிட்டு வர 2 வீலரில். அப்புறமா திட்டுக்கிட்டி அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டார். கடைசி 1-2 வருஷம் ஓட்டலவர். அவரோட புக்கில் மாதம் ஐ யூஸ் டு ரைட் அன் ஆர்டிக்கல் அபவுட் சம்பகாம்பா. ஸோ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அவன். ராஜா பாருங்க பற்றி அடிக்க சொல்லி மிச்ச சிக்ஷாக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாள். பகவத்கீதை பாகவதமெல்லாம் எடுக்கும்போது சமஸ்கிருதத்தில் நல்ல நாலேஜ் அவளுக்கு. சான்ஸ்கிரிட் புக்ஸாக வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வச்சுன்னு சொல்லும்போது ஷி யூஸ் ரீகால் இந்த மாதிரி சிஷ்யன்னா ராஜாவாட்ட கொண்டு வந்துருக்கேன். எனக்கு தெரியாது. அப்புறம் பின்னாடி கேம் டு நோ ஆல் தோஸ் திங்ஸ். நேருக்கு நேர் புகழ்ந்தது இல்லைன்னா மற்ற சிஷ்யார்கிட்ட சொல்லி மாஞ்சி போயிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அவளுடைய குருவோட மனசில் நம்ம இடம் பிடிக்கணும். அது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார் வேணால் குருவாக வச்சுக்கோங்க, யாருக்கு வேணால் சிஷ்யாளாக இருங்க. பட் அவளுக்கு நம்மளால் முடிஞ்சது பண உதவி பண்ணலாம், சரீர உபகாசம் பண்ணலாம், என்ன முடிஞ்சதோ கடன்லாம் வாங்கி செய்யணும்னு சொல்லவே இல்லை நான். ஒரு முக்கியமாக அவளுடைய தீட்சா தினம், அப்புறமா அவளுடைய குருவோட பர்த்டேஸு, அது மாதிரி முக்கியமான பூஜா காலங்களில் அவெல்லாம் அசம்பிள் ஆகணும். சில பேர் வரதே கிடையாது. நான் கூப்பிட்டு தான் வரவழைக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்குது காலங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ரீவித்யான்றது இப்போ நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணி ஆகணும்.
அட்லீஸ்ட் மனசாரவா நினைக்கணும் அவளை. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக நினைங்க. உங்களுக்கு யார் வேணால் குருவாக இருக்கட்டும், அவளை நினச்சி காரியத்தை பண்ணுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் ஆனது ஐ வாண்ட் டு கோட். அதாவது அரியத்துறையில் 4.25 லட்சம் ரூபா கொடுத்து இது பண்ணோம், சோமாஸ்கந்தர் விக்கிரகம். அந்த பீரியடில் வந்து எப்பயுமே நான் சிவராத்திரிக்கு கிஃப்ட் ஒன்று விக்கிரகம் டு த டெம்பிள். ஒவ்வொரு தினம் குடங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, விளக்கெல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs ஆகும் பெரிய சிவராத்திரிக்கு. அந்த 4 கால இதுக்கு சமயக்காரெலாம் வச்சு சமைக்கிறோம், ப்ளஸ் வஸ்திரங்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துற மாதிரி. இந்த விக்கிரகம் ஆரம்பிக்கும் போது நான் இந்த 2.5 லட்சம் ரூபான்னு எஸ்டிமேஷன் பண்ணேன். அது நல்லா பெருசாக பண்ணுங்க, பிரம்மாண்டம் பண்ணிட்டான். தொண்டை மண்டலத்திலே பெரிய விக்கிரகம் தான் சோமாஸ்கந்தர். 350 கிலோ எடை, 5 பேர் தான் தூக்கணும். அதை சில்பியோட டிராயிங் வச்சு பண்ணியிருந்தது. அப்போ வந்து என்னோடய எப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்து வாங்கிட்டு அதை கொடுத்தாச்சு. இப்போ ஷார்ட்டேஜ் வருமே மந்த் பிகினிங்லையோ எண்டுலேயும். அப்போ அம்மாக்கிட்ட புலம்பிருந்தேன். அப்போ குருவோட ஃபோட்டோ இருந்தது, புஷ்பத்தை போட்டுட்டம்மா, நீ இருக்கும்போது எனக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பியம்மா, இப்போ நீ வேறு போய் சேர்ந்துட்ட சீபுரத்துக்கு, என்னை யார் கவனிச்சுப்பான்னு சொல்லும்போது அடுத்த செகண்ட் ஃபோன் வந்தது எனக்கு கொரட்டூர்லேருந்து, வாத்துலேருந்து. அப்போ மாமா உயிரோடு இருந்தார். ராஜாவை மட்டும் பேசணுன்றார். ஏன்னா என்ன மாமா என்ன வேணும்னு, உனக்கு காராம்பசு வாங்கி தரணும்னு நினச்சிட்ருக்கோம். நாங்கள் கமிட்டியில் பசுமாடை நான் பேச முடியுங்க, அது மாதிரிலாம் சிட்டி உள்ள வச்சுக்க முடியாது பசுமாடெல்லாம். அரியத்தூரில் போய் நான் போய் இருக்கிறது இல்லை, மாதத்துக்கு ஒரு நாள் தான் போகிறேன் அப்படின்னேன். இப்போ என்னடா செய்யணும் அப்படின்னாரு. இப்போ அம்மா வந்து பிஃபோர் லீவிங் த பாடி என்ன சொல்லியிருக்கா, ராஜாவுக்கு 1 லட்சம் ரூபா கொடுன்னு சொல்லியிருக்கா அந்த அம்மா. நான் கேட்டதில் விஷயமே தெரியாது எனக்கு. ஸோ அந்த விக்கிரகம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு எதாவது ஷார்ட்டேஜ் 2 லட்சம் ரூபா தேவைப்படுறதுன்னு. பரவாயில்ல, நீ எதுக்கு வேணா வச்சுக்கூட, நான் வந்து கமெண்ட் ஹேண்ட் ஓவர் செக்குன்னு. என்றைக்கு இந்த பிரதிஷ்டா ஆகிற அன்றைக்கி அவள் வந்து மேலதாளத்தோடு வந்து குருவோட பாதுகையை கொண்டு சாமி ரூமில் அரியத்துறையில் வச்சு தி ஹேண்ட் ஓவர் தி செக் ஃபார் டு மீ ஃபார் ஃபார் அமௌண்ட் ஆஃப் 1 lakh. இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குருவும் நம்ம நினச்சிருக்கோம், அவன் செத்து போயிட்டா அப்படிலாம் நினச்சிக்காதுங்க. குருமண்டலத்தில் இருக்கா, இந்த குருமண்டலம் போர்டு சொல்கிறேன், மேலே குருமண்டலம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மண்டலம் சொல்கிறா இல்லையா மேலே. ஸோ அந்த குருமண்டலத்திலே அவள் பார்க்குறா நம்மளை. அந்த 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 எண்ணம் வரணும் நமக்கு. ஸோ நமக்கு உண்டான என்ன பிரச்சனையும் அவள்கிட்ட சொல்லும்போது, ஷேர் பண்ணும்போது, தே ஆர் ட்ரை டு சால்வ் யர் ப்ராப்ளம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பிக்கை இருந்தால் தான் அதெல்லாம் செயல்பாட்டில் வரும். ஸோ இவாளுக்கு மட்டும் தான் பண்ணுவார் எல்லாமே. அந்த பரம்பரை, அதுதான் பரம்பரைன்னு முட்டிக்கிறது. நான் இந்த நல்ல குரு பரம்பரையில் சேர்ந்துட்டோன்னா நம்ம வந்து நம்மளோட ஜாப் என்ன, ஒன்லி டு ரிசைட் த மந்த்ரா, ஜபம் பண்ணால் போதும். அது 57 154 108 27 இது வேணால் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஆனால் விடாமல் செய்யுங்க. ஆயுசு பரியந்தான் கணக்கு. எங்கிட்ட வரவாட்டங்களை சொல்லுவேன். சார் 1 லட்சம் ரூபா 1 லட்சம் இந்த பண்ணிட்டா போதுன்றால 2 லட்சம் போனால் அப்படின்னா கிடையாது, அது வேறு கணக்கு. எங்கிட்ட வரவா எல்லாருமே அந்த மந்திரத்தை கடைசி காலம் வரைக்கும் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்போ தான் தேவத்தை நம்மளோட தங்கும். அது புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இது மாதிரி 1 லட்சம் தடவை சொன்னானே அதில் 10% ஹோமம் பண்ணணும், அதில் 10% சாப்பாடு போடணும் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஜபத்தை ஒழுங்காக பண்ணுங்க. சரி, அங்கன்யாசம் கன்யாசம் சொல்லுங்க அப்படின்னு அதில் பண்ணிட்டா இந்த ஜபத்தை கோட்டை விட்டுருவேன். நீங்கள் முதல்ல அந்த தேவதா ரூபத்தை தியானம் பண்ணிட்டு ஜபம் கவுண்டிங் ஜாஸ்தி வர மாதிரி பண்ணுங்க. பின்னாடி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அது இப்படி தான் ரிஷி சொல்ல தான் போகிறோம். உதாரணமாக புவனேஸ்வரி சக்தி என்று ரிஷி வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி. ஸோ சக்தியோட பிள்ளை தான் பராசரர், பராசரோட பிள்ளை தான் வியாசர். அப்படி போகிறது கதை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் சொல்லி தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த விநாயகர் மந்திரம் எடுத்தாலும், கணபதி மந்திரம் எடுத்தாலும் கனகர் இஸ் அ ரிஷி, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிஷி யார், சந்தஸ் என்ன, காயத்ரின்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து அதில் உட்காந்துட்டேன்னா 2 தடவை தியானம் சொல்லுங்க சொல்லணும், அங்கன்யாசம் செய்யணும், கன்யாசம்னா ஒரு 1 or 2 மந்திராசம் தான் கற்றுக்க முடியும். ஸோ முதல்ல வந்து மந்திரத்தை ஸ்புடம் கற்றுங்க, நிறைய கவுண்டிங் பண்ணுங்க. அந்த தேவதா அழுக்கடாஷம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு என்ன நினைக்கிறோமோ நடந்துடும். அது நான் கண்கூட பார்க்கறது அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். அது மந்திரங்களை நிறையா சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பண்ண முடியும், நாளைக்கு நம்மள இது முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ எடுத்துக்கவே வேண்டாம் மந்திரத்தை.
மந்திரத்தை எடுத்துட்டா அதை வந்து அப்படி போற்றி பாதுகாக்கணும் நம்ம. அதில் சந்தேகப்படவே கூடாது. குரு வாக்கில் சந்தேகமே இருக்கக்கூடாது. இந்த விஜயகுமார்ன்ற பசங்களாம் கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அதாவது அந்த நம்பிக்கையோடு செயல்படுறான் பாருங்க. டெஃபினட்டாக அந்த ப்ரே பண்ணும்போது நான் கடைசியாக எல்லாருக்கும் வேண்டும்போது நம்மளாம் நம்ம மனசுலேயே முன்னாடி வருவார். சிம்மாவட்டம் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மை. ஸ்ரீவித்யான்னு பெரிய கடல். அது விதவிதமான போட்டில் போடுறா, இது போடுறா, அது மாதிரி போகிறா. சில பேர் நீச்சல் அடிச்சுட்டே போகிறா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய இது வந்து வெவ்வேறு முறைகள் வெவ்வேறு இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து நிறைய படம் பண்ணுறா நிறையா சப்ஜெக்டில். அது மாதிரி ஆட்கள் போய் ஏமாறாதவங்க, மாட்டிக்காதவங்க, அது வந்து பிரயோஜனமே படாது. இதை சொல்லி இந்த 273வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.